அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேர்தல் வந்துட்டாலே இங்கே எல்லாரும் ரொம்ப குசியாயிடுறாங்க. ஏன்னா தேர்தல்னா யாருக்கு என்னன்னு தெரியாது. ஒன்லி கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஸோ இது ஒரு கூட்டம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சரி, அப்போ அடுத்த தேர்தல் அகைன் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், ரிப்பீட். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். ஏன் ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுக்குறான், அதிகமாக கொடுக்குறவனுக்கு போடுறான், அதிகமாக கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், ரிப்பீட்டு. இந்த மாநாடு படம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களை வச்சு தான் எடுத்தாங்க டைட்டிலே. சரி, இந்த நிலம் மாறுமா அப்படின்னா தெரியாது. அப்ப எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆசை, கனவு இருக்கு. என்ன வேணும்? ஏதாவது ஒரு மாற்று அரசியல் வந்துராதா, ஒரு மாற்றம் வந்துராதா அப்படின்னு ஆசை இருக்கு. இந்த களத்துல இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே மாற்று அரசியலை முன்வைத்து தொடர்ந்து தனித்தே களம் காண்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இளைஞர்களை இறக்குகிறோம் என்றால் உண்மையிலேயே இளைஞர்களை இறக்குகிறோம். இளைஞர் அணி வைத்திருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே இளைஞர்களை இளைஞர் அணியில் வைத்திருக்கிறோம். ரிட்டையர் ஆனவங்களை எல்லாம் நாங்கள் இளைஞர் அணியில் சேர்க்கிறது இல்லை, திமுக மாதிரி. அப்படி எங்களுடைய பயிற்சி பட்டறையிலே பயிற்சி பெற்ற நாம் தமிழர் கட்சியின் ஒரு போராளி, என் அன்பு தம்பி வழக்கறிஞர் மதன் அவர்களை லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெரும் மதிப்பும் பெருமையும் கொள்கிறோம். படித்த பிள்ளை, வழக்கறிஞர், படிச்சுட்டு மணல் குவாரி வைக்கிறதுக்கு நிப்பாட்டல, கிரஷர்காரன்ட்ட கமிஷன் வாங்குறதுக்கு நிப்பாட்டல, ஆத்து மணலை அள்ளி வைக்கிறதுக்கு நிப்பாட்டல. இதெல்லாம் தடுத்து போராடுறது களத்தில் நிற்கிற பிள்ளைய நிப்பாட்டி இருக்கோம். யாரு வேணும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கிறணும். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அவங்க தான் உங்களுக்கு முதல்வர், அமைச்சர், முதலமைச்சர். அடுத்த வாட்டிலாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, எங்கள் ஐயா ஸ்டாலினாவது ஏதாவது துண்டு சீட்டை வச்சு பேசிட்டு உண்மையிலே அவருக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த உலகத்தில், அதாவது இந்திய நிலப்பரப்பில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நல்லாட்சி நான் தான் தரோன்னு இந்த நீதான் சந்திரமுகின்னு ஆள் மனசுல சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அவரை சுற்றி இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் அவருக்குள்ள என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, ஐயா இந்த நாட்டிலேயே நீங்க தான் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மக்கள்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்காங்க, லலிதா ஜுவல்லரி நிரம்பி வழியுது, ஜிஆர்டி ஜுவல்லரி நிரம்பி வழியுது. அங்க ஓட்ட போட்ட கதையை கூட அவருக்கு தெரியாது. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் வடிவேலு சொல்லுவாப்ல, இங்கிட்டு திரும்பினா மழை பெய்யுதுங்க, அந்த பக்கம் திரும்பினா மழை பெய்யுதுங்க, இந்த பக்கம் திரும்பினே இங்கேயும் மழை தாங்க பெய்யுது அப்படின்ற மாதிரி உருட்டி உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவை. அது சொல்றாங்க, தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டோம். நீங்க மாத்தி சொல்லணும், உங்களுக்கு இது டயலாக் இல்ல. தமிழ்நாட்டை நாங்கள் இருக்கவரை ஒரு நாளும் தலை நிமிர விட மாட்டோம்னு சொல்லுங்க, பொருத்தமா இருக்கும். அதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். அதை விட்டுட்டு எப்படி உண்மையிலேயே அரசியல்வாதிகளை விமர்சிப்பதுங்கிறது எனக்கு உண்மையிலே வேண்டாத வேலை தான். விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் யார் தெரியுமா? நம்ம தான். இவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர் தான். ஏங்க, நம்ம பிள்ளை ஸ்கூல் பக்கத்தில் சாராய கடையை திறந்து வச்சா குடிக்கணும்னு என்ன வருமா வராதா? நல்ல பிள்ளை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. அப்படி ஒரு பிள்ளைய பார்த்ததே இல்லை. 10 பேரோட போறான், அவன் நண்பன் கூப்பிடுறான், தினம் கூப்பிடுவான், வா வா, இந்த கிட்னி எடுக்க கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி வாடா வாடா வாடான்னு கூப்பிடுவான். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு என்ன ஆகும்? என்ன கருமம் தான் உள்ள இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு முதல் வாட்டி களத்தில் இறங்குவான். அப்புறம் என்ன ஆகும்? கரைஞ்சிருவான் அதுலேயே. இப்படித்தான் குடிகாரர்களை உருவாக்குவது. அப்புறம் நாங்கள் எப்படி எங்கள் பிரான்ச்சுகளை அதிகப்படுத்துவது? இதில் என்ன கொடுமைன்னா, கஷ்டப்பட்டு
சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதி நாங்கள் முசோரியில் போய் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்த ஐஏஎஸ் படித்தவங்களையெல்லாம் வச்சு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம விற்பனையை கூட்டுவது? நீங்கள் வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சி களைச்சி கொண்டு வந்த காசை, அப்புறம் குடிச்சது போக மிச்ச காசை படிக்கிறதுக்கு ஸ்கூலில் ஃபீஸை கட்டி காலேஜில் ஃபீஸை கட்டி உங்கள் பிள்ளையில மருத்துவர் ஆக்கிடலாமா, என் பிள்ளைய படித்து இன்ஜினியர் ஆக்கிடலாமா, எப்படியாவது ஒரு தொழிலை வச்சு கொடுத்து என் மகனை வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டலாமா அப்படின்னு நீங்கள் திட்டம் போடுறீங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசு என்ன திட்டம் போடுகிறது? இவனை எப்படி குடிக்க வைக்கலாம், இவன் எப்படி பக்கத்தில் காலேஜ் இருக்கு ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்கு, போடுற மீட்டிங்கு ஏன் கலெக்ஷன் கம்மியாக இருக்கு சார், இந்த காலேஜில் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க அப்படியா? அப்போ அங்கனக்குள்ளே ஒரு மீட்டிங்கை போடுவோம், திமுக மீட்டிங்கை போடுவோம், 4 பிள்ளைகளை ஆட விடுவோம், நம்ம பாட்டில் இலவசமாக குடிப்போம். இலவசமாக கொடுக்கும்போது குடிச்சிருவான்ல, அப்புறம் பழகிரும். அப்புறம் அவ்வளோதான், ஒரு வாட்டி குடிச்சா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. இப்படித்தான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், திமுக கூட்டத்தில் பெரியாரிய கொள்கை, இந்த திமுக என்கிற கோட்டை எதனால் கட்டியது தெரியுமா? அது சித்தாந்தங்களால் எழுப்பப்பட்டது. எந்த சித்தாந்தம்? 4 பொம்பளை பிள்ளைகளை மேடையில் ஆட விடுறிய அந்த சித்தாந்தமாயா? வெக்கமா இல்லை? பேசுறதுக்கு உங்ககிட்ட கருத்தியல் இல்லை. இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திறக்கிறதுக்கு எதுக்கு ஸ்டாலின் திறந்தாரு? அதுக்கு எதுக்கு 4 பிள்ளைகளை ஆட விட்ட? ஏன்னா ஸ்டாலின் திறந்துட்டு போற வரைக்கும் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும். அவர் பேசுறத கேட்கற பார்க்கறதுக்கு எவனும் வரமாட்டான்னு தெரியும். இந்த லட்சணத்துல தான் இந்த கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? திமுக சரியில்லைங்க, ரொம்ப மோசமான கட்சி அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இருக்கவே இருக்கு இரட்டை இலை. வாங்க வாங்க, உங்களுக்கு மாற்று நாங்கன்னு எங்க ஐயா 10 கட்சி பழனிசாமி அது பச்சை வண்டி பழனிசாமியா மாறிட்டார். இப்ப ஒரே பச்சை பஸ்ஸு, பச்சை துண்டு, எல்லாமே பச்சை பச்சையா இருக்கு. என்ன பாவம், அவர் கட்சியில தான் பசுமையா இல்லை, எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. அதனாலதான் என்னவோ பசுமையா காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏற்கனவே இந்த சேலம் 8 வழிச்சாலை அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னப்ப பழனிசாமிக்கு எதிராக அந்த மக்கள் கொந்தளிச்சாங்க. எப்படி? சூடத்தை அணைச்சு நாங்கள் சத்தியம் செய்கிறோம், பழனிசாமியை நாங்கள் ஒரு நாள் முதல்வர் நாட்காலில் அமர விட மாட்டோம்பாங்க. இப்போ ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சியை தூக்குவோம்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அதே பழனிசாமி, அதே ஸ்டாலின், அப்புறம் இப்போ நாங்கள் தான் மாற்று. இந்த களத்தில் நாங்களும் திமுகவும் தான் இருக்கோம். ஒரு புது கட்சின்னு கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு காமெடி பீஸு இல்லை, உண்மை சத்தியம். நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏன் அவங்கள காமெடி பீஸ்ன்னு சொல்கிறேன்னா, திமுகவுக்கு மாற்று நாங்கள் களத்தில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். களத்தில் நீங்கள் ஆமாம், மக்களை கொடுமைப்படுத்துகிற களத்தில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, வேற யாரும் கிடையாது. இவன் குடிக்க வச்சு கொள்கிறேன், அவன் கூட்டத்தை கூட்டி கொள்கிறேன். மக்கள் உயிரை பற்றி ஏதாவது கவலைப்பட்டானா? ஏதாவது சிந்தனை? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஈரோட்டில் பேசுகிறாப்புல, மறுபடியும் ரீஎன்ட்ரி, கரூருக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி. அந்த கூட்டத்தை பார்த்துட்டாப்புல. அது என்ன படம்? ஸ்பைடர் இல்லையா? ஸ்பைடரில் அவரை பார்க்க எனக்கு முன்னாடியாவது விஜய் சினிமாவில் மட்டும் இருந்த வரைக்கும் விஜய் எனக்கு ஒரு கதாநாயகன். அது ஏதோ ஒரு படம் வந்துச்சா, கில்லி வருதா, ரைட்டு, கபடி நாரா பார்த்தேன். அப்புறம் இந்த விசில் ஊதிக்கிட்டு திரிவாப்பிள்ளைய, பந்துக்கு பின்னாடி ஓடுவாப்பிள்ளைய, அந்த படம் வந்துச்சா, ஒரு கோச் அப்படின்னாங்க, அந்த கோச்சாக பார்த்தோம். இப்போ அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஸ்பைடர் படத்தில் வர்ற எஸ்ஜே சூர்யாவுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாதிரியே நான் பார்க்குறேன். அது ஒரு மியூசிக் வரும்ல, அந்த அழுகிற குரல் கேட்குறப்பெல்லாம் புலங்காகிதம் அடைவாப்பிள்ளையில, அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டருங்க அந்த விஜய். விமர்சனம் அவங்க சொல்றாங்க, தோவைக்கவை பார்த்தா நாம் தமிழருக்கு பயமா இருக்கு. சத்தியமா பயமா இருக்கு, சத்தியமா பயமா இருக்கு. இவங்க சொல்றாங்க ஊழலற்ற கட்சியை எங்க தளபதி தருவாருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எது ஊழல்? செந்தில் பாலாஜி ஊழல்வாதி தான், மாற்று கருத்து கிடையாது. என்ன ஊழல்? பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாருங்க, ஊழல். நீ தானே போய் பாட்டு பாடுன, அந்த பாட்டை பாட உனக்கு தகுதி இருக்கா? 1000 கோடி ஊழல் வழக்கு எங்க ஐயா நேரு மேல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், இவங்களை தனியா அடிப்போம். புதுசா வரவங்களை முதல்ல அடிச்சு ஓரம் கட்டுவோம். ஏன்னா மாற்று அரசியல் சொல்லிட்டு இளைய தலைமுறையை குறிவைக்கிறான். ஜென்சி கிட்ஸுங்கிறான், 2K கிட்ஸுங்கிறான், என்னென்னமோ பேர் வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிப்பது, அடுத்த தலைமுறையை நாசமாக்கிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் தாவேக்கால அந்த பிள்ளைகளோட சேட்டை எக்கச்சக்கமா. எங்க ஊர்ல இதுக்கு பேர் குரங்கு சேட்டம். வாங்க
எங்கள் அம்மா சொன்னாங்க, கையை காலை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்குதான்னு பாரு, ஒரே குரங்கு சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருக்குமாங்க. நாங்கள் செய்கிற சேட்டைக்கே எங்களை குரங்கு சேட்டைனாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தாங்கன்னா என்ன சேட்டைன்னு பேர் வைப்பாங்கன்னே தெரியாது. அவர்களுக்கு எந்த இடத்திலாவது, விஜய் அவர்கள் எந்த இடத்திலாவது, தம்பிகளா இந்த மாதிரி ஏறக்கூடாது, இது உங்கள் உயிருக்கு ஆபத்து, அப்படி ஏறுபவர்களையோ நிதானமற்றவர்களையோ கட்சியில் வைத்துக் கொள்ளக்கூடாது. என் கட்சி என்றால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை மீறுபவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. இங்கே பெண் பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்கள் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். எனக்காவது நீ பேசியிருப்பியா? ஏன்னா அதை பேசணும்னா முதல்ல அதுக்கு அவருக்கு அது தெரியணும். இங்கே தான் சட்டியில் ஒன்றும் இல்லை, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன் பாஸ், இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்ற நிலைமை தான் விஜய் அவர்களுக்கு. ஐயா 130 ரூபா டிக்கெட்டு தான் தேட்டருக்கு. சாதாரண திரையரங்கின் கட்டணம் உயர் நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது 130 ரூபாய் தான் தனி திரையரங்குக்கு. மல்டிபிளெக்ஸ் திரையரங்கின் கட்டணம் 190. இனிமே தியேட்டருக்கு போனால் யாரு கேட்டாலும் இனிமே ஊழல் பண்ண மாட்டோம், இவ்வளோதான் நீ டிக்கெட் வாங்கணும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எங்கள் ஜனநாயகன் வருவார் பாருங்க, எப்படி ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுவார் பாருங்க. ஏய் 130 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்து அதை வாயில போடுறதுக்கு பேரு ஊழலா இல்லையா? சொல்லு, ஊழலா இல்லையா? 190 ரூபா மல்டிபிளெக்ஸ் டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பேரு ஊழலா இல்லையா? சொல்லுவாங்கல்ல, இவன் வந்து கெட்டவன், அவன் வர முன்னாடியே கெட்டவன். எப்படி இவங்களாவது வந்த பிறதான் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அவனுக்கு அவனே பட்டம் சுட்டிக்கிறான். ஏய் உச்ச நடிகனா, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங் பாஸ். லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பாஸ், தட் இஸ் நாட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங். 130 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்து அதுல 200 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு பேரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங் கிடையாது, பாக்ஸ் ஆபீஸ் கரப்ஷன் கிங். இப்ப சொல்லுங்க, அப்ப 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருங்க அப்படின்னா அவன் என்ன கணக்கில் வரான்? நீ நேர்மையா 130 ரூபா டிக்கெட்டை 130 ரூபாய்க்கு வித்து ஒரு தியேட்டர்ல உன் படம் 100 நாள் ஓடினாதான் நீ அந்த சம்பளம் சொன்னா கரெக்ட். இன்னைக்கு எந்த படம் தியேட்டர்ல 100 நாள் கிடையாது, 50 நாள் வாய்ப்பில்லை ராஜா. 10 நாள் ஓடினாலே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் தியேட்டரை விட்டு ஓடிடும். இவ்வளோதான் நிலமை. இது யாராவது தாவேக்காரன் தில் இருந்தா மேலவா விவாதிக்கலாம், நான் ரெடி. உங்க லெவலுக்கெல்லாம் கேட்டா நாங்க பேசினா திமுகவை தான் பேசுவோம். களத்துல இருக்கிற ஏய் ஓ லெவலுக்கு இவங்க தான் லாயக்கு. ஏன்னா இது துண்டு சீட்டு, A4 சீட்டு. இங்க பாத்தில இம்புட்டோட இறக்கி விட்டாலும் கருத்தியெல்லாம் அடிக்கும். என் தம்பியை பேசுறதெல்லாம் பார்த்துருப்பேன். கருத்தியெல்லாம் மோதுறதுக்கு நாம் தமிழர் கட்சியோட எதிர்க்கிறது நிக்கிறதுக்கு இந்த நிலப்பரல ஒருத்தரும் கிடையாது. நீ வச்சு நீங்க ஒப்பேத்தனா ஏன் தெரியுமா? நம்மளை ஏத்துட்டோன்னா நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்ககிட்ட பதில் இல்லை. அதனால அவங்கள வந்து களத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்களாமா. நீ இல்லைன்னு சொன்னா சரி, நீ தான் களத்துல நின்னல, நீ தான் யோக்கியனாச்சே, நீ களத்துல நின்னல. கள அரசியல்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னை நம்பி அந்த மக்கள் வந்தாங்கல்ல கரூர்ல அவரை நம்பிதானே அந்த மக்கள் வந்தாங்க. இன்னைக்கு ஈரோட்ல கூட்டத்தை பார்த்தோன்னே மாஸ் பக்கா மாஸ் அப்படின்னு கத்த தெரிஞ்ச உனக்கு அந்த கூடின கூட்டத்துல ஒரு 10% பேரை தம்பிகளா அண்ணன் களத்துல இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க உயிர் போயிருக்கு, போ என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று அவங்க கூட தோளுக்கு துணையா நின்னு சொல்லிருக்க முடியுமா முடியாதா? ஏன் சொல்லல? நீ ஏன் சொல்லல? நான் முதல்ல சொன்னேன்ல, திமுக ஆபத்தானவன், அவன் வந்து கெட்டவன், அவன் ஆட்டையை போடுவான், அவட தோல் இருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, மக்கள்கிட்ட பேசலாம். ஆனா இவன் திரை கவர்ச்சின்ற ஒன்ன தூக்கிக்கிட்டு இளைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பாழாக்க வந்திருக்கிறார்கள் இந்த தமிழக வெற்றி கழகம். என்ன வெற்றி கழகம்? அவன் சொல்றான், சார் முதலமைச்சர் சார், இந்த
வாயில் என்னென்னமோ வருது. இந்த அவங்க பேசுகிற மாதிரி வரைமுறை இல்லாமல் நம்ம பேசிட முடியாது. ஏன்னா நம்மளை இளைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற கண்ணியம் கருதி அந்த வார்த்தைகளை தவிர்த்து வருகிறேன். உங்கள் பெண்கள் பேசினாங்க பார்த்தியா, சீமான் நீ அப்படி நீ இப்படி. நான் லாஜிக்காக கேள்வி கேட்குறேன். நீ விஜயா ஆஹா ஓஹோன்னு தூக்கி பேசுகிற அளவுக்கு என்ன செய்து விட்டார் உங்கள் விஜய் கேட்டா திமுகவை எதிர்க்கிறார். ஏய், கருணாநிதி என்ன செய்தாரோ விஜயும் அதையே தான் செய்தார். இதே விஜய் தான் இன்னைக்கு அவர் கரப்ஷன் கருணாநிதின்னு சொல்றல்ல, நீ தானப்பா போய் செலவைக்க சொன்ன. இன்னைக்கு நீ அவனுக்கு உழ வைக்கிறேன்னு வந்துட்டா நீ யோக்கியனா? ஓ, திமுகவை எதிர்ப்பதனாலேயே நீ யோக்கியனா? இது எப்படி இருக்கு? அதே திமுகவுடைய சாயல். இவன் எவன்லாம் திமுகவை எதிர்க்கிறான்னு அவன் என்ன சொல்லுவான்? அவன் பிஜேபிக்கு பி டீமு, இவன் அவனுக்கு சி டீமு, இவனுக்கு டி டீமு, பட்டம் கட்டுவானுங்க. அதை தான் அவனும் செய்கிறான். இவனை எதிர்த்துட்டா உடனே நீங்கள் திமுக பெட்டி வாங்கிட்டீங்க, நீங்கள் இவங்கிட்ட கூட்டணி போக போறீங்க. கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட சரியான பதில் இருக்கா? கிடையாது. இருந்தால் தான் வந்துருமே, இல்லையே. எங்கிட்ட பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுக்கே வக்கத்து பயிர் கிடக்கும். இந்த வக்கத்தை பைய சொல்கிறேன், நேற்று நாங்கள் களத்தில் இருக்க கட்சியோடு தான் பேசுவோம். அதை தான் மூதேவி நாங்களும் சொல்கிறோம். களத்தில் இருக்கிறோட தானே நானும் பேச முடியும். ஒரு பிரச்சனைன்னு பின்னங்கால் பெடரில் அடிக்கிறவங்க தெரிச்சு ஓடி போனேன். 4 மணி நேரமாச்சு இந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஐயா ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. பிரச்சனைன்னு உடனே 3/4 மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாப்ல. இப்போ எப்படி வந்துச்சு அந்த பஸ்ஸு? நான் முதல்ல சொன்னேன்ல சேடிஸ்ட் மனநிலைன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கு, இந்த இருக்கு. இப்போ எனக்கு தெரியும் இங்கே இருக்க கூட்டம் எவ்வளவு. இப்போ இதுக்குள்ளே நான் போக முடியுமா? போனால் இடிபாடு வருமா வராதா? தெரியுமா தெரியாதா? அப்போ ஒரு பஸ்ஸை அங்கே இடிச்சு அவனே பிதுங்கிக்கிட்டு நிற்கிறான் ஒருத்தன் மேலே ஒருத்தன். இதுக்குள்ளே பஸ்ஸு போனால் இது பாதிப்பை ஏற்படுங்கிறது காமன் சென்ஸ், குறைந்தபட்ச காமன் சென்ஸ் இருந்தால் கூட உள்ளே போவானா? இவன் அதை மீறி போயிருக்கான்னா இவன் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவன்னு பாருங்க. ஏன் நாங்கள் தாவேக்காவை எதிர்க்கிறோன்னா இதுதான் காரணம். மனித மாண்பு என்பது சிறிதும் கிடையாத ஒருத்தன் மக்களை திரைக்கவர்ச்சியை காட்டி ஒரு இளைய தலைமுறையவே சீரழித்து கொண்டிருக்கிறான். அதை தோலுரிக்க வேண்டியது எங்களுடைய பிறவி கடன். பிறந்துட்டோம்ல, அதான் பேசுறோம். இல்லைன்னா இவனையெல்லாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? 2009 இலங்கையில் போர் நடந்த போது ஐயா கருணாநிதி என்ன பண்ணாரு? அவர் ஒரு நாடகம் போட்டார்ல கடற்கரையில் ஏசியை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு. அடுத்து என்ன பண்ணாரு? அங்கே போர் வச்சு இவங்களை நம்பி வெள்ளக்கொடியை தூக்கிட்டு போய் எல்லாரும் செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க இந்த கனிமொழி பேச்சை நம்பி. அப்போ என்ன பண்ணாங்க? பதவி பிச்சை கேட்டு டெல்லியில் போய் சோனியா காந்தி காலில் விழுந்தாங்க. அதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் என்ன? ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்கத்தான் செய்யும் சொன்னார் கருணாநிதி. அதே மாதிரிதான் இந்த விஜயும். அதே 2009 விஜய் போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ராகுல் காந்தியை சந்திச்சார். எதுக்கு? நம் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸிலே போய் இளைஞரணி பதவி கேட்டு நின்றார். கருணாநிதிக்கு கொஞ்சமும் சலைச்சவர் இல்லை இந்த விஜய். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை? அப்போ ஒரு நடிகன்னு திரையில நின்னுட்டா அவன் பேசுற டயலாக் எல்லாம் உண்மைன்னு நம்பிடுவீங்களா? கில்லில அவர் கில்லி மாதிரி இருந்தார்னா அந்த கதாபாத்திரம் இருந்துச்சுல, கதாபாத்திரம் அந்த இயக்குனர் வடிவமைத்த கதாபாத்திரம் வேலு, அந்த கதாபாத்திரத்தின் சிந்தனை செயல் வெளிப்பாடாது. விஜயோடைய சிந்தனை செயல் வெளிப்பாடு இல்லை. இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். திரையில ஒருத்தர் குட்டிக்கரன் அடிச்சுட்டா தரையில குட்டிக்கரன் அடிப்பானா? நீங்க பார்த்துருப்பீங்க சர்க்கார் படத்துல ஒரு பிரஸ் மீட் வரும்ல, மாசா இப்படி கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்லுவாரு, அப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லுவாரு. அப்படி சொன்னவர் ஏங்க ஒரு பிரஸ் மீட், ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு பிரஸ் மீட், ஏன் பருப்பு வேகாது கேட்டா மாஸ், பக்கா மாஸ். எதுக்கு எடுத்தாலும் இதை தாயா சொல்றாங்க. ஆனா அந்த காவலன் படம் நினைக்கிறேன், அதுல வசனம் எழுதினாயா உண்மையிலேயே தீர்க்க தரிசி வடிவேல வச்சு அன்னைக்கே வசனம் எழுதிட்டாங்க. என்ன இவர் பாசா இல்ல லூசா அப்படின்பாங்க.
இப்போ அதே தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பக்கா மாஸ் அப்படிங்கிறாங்க. எவன்கிட்ட மைக்கு நீட்டினால 50 பேர் பேசு, இவங்க பக்கா மாசா பக்கா லூசா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. என்னென்னா, விஜயனுடைய அரசியல், அவருடைய ஒரு சுய தேவை, சுய லாபம், ஒரு சைக்கோ மனநிலை, இதை விமர்சிக்கும் போது நம்ம வீட்டு பிள்ளைகளையும் விமர்சிக்க வேண்டியது மனதிற்கு வேதனை. ஆனால் வேற வழி இல்லை. நீ தப்பு பண்ணுறன்னா நம்ம பிள்ளைனால அடிச்சாதான் திருந்தோம்னா அடிச்சு தான் திருத்துவோம், வேற வழி இல்லை. கருத்தியலாம் ஒரு அம்மா பிள்ளையை அடிப்பதோ, அப்பா பிள்ளையை கண்டிப்பதோ, அண்ணன் திட்டுவதோ நல்வழிப்படுத்தத்தானே தவிர உங்களை மீத ஒரு அவதூறோ பழிச்சொல்லோ சொல்வதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலே சொல்லிட்டேன், கலெக்ஷனுக்கும் கரப்ஷனுக்கும் இந்த புதுசாக வந்தாங்களே ஊழல் ஒழிக்கிற கும்பல், இவன் வரும்போதே ஊழல் பண்ணிட்டு வந்தான். இதில் என்னன்னா, திமுக அதிமுக காரனாது ஓட்டு போட்டவன்ட்ட தான் திருடுவான். இவன் ஓட்டுக்கு ஆல்ரெடி இவன் ஏற்கனவே திருட, பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற பேரில் திருடிக்கிட்டு இருக்கான். இவன் யார்கிட்ட திருடுறானா, இவன் கட்சி வச்சு யார் இவனுக்கு ஓட்டு கேட்குறானா அவன்கிட்டே திருடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஓட்டு போடுறவன்ட்ட திருடுறவன் தான் இவன் ஓட்டு கேட்குறவனுக்கே திருடுறான். இப்போ இவன் அதிகாரத்துக்கு வந்தா இவங்க திருட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. இதை ஒரு மாற்று அரசியல் நினச்சி இந்த பொம்பளை பிள்ளைகளும் அந்த மாஸ் தளபதி 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 அப்படி நம்மளுக்கு என்ன செய்ய கருமத்தை தலைவிதி தலைவிதி அப்படின்னு விட்டுட்டு போக முடியல. 2 பேரும் பாருங்க பெரியாரை தூக்கிட்டு வர்றாங்க. 2 பேருக்கும் காமன் ஃபேக்டர் என்னது? பெரியார். ஏன்னா நாளைக்கு கமலஹாசன் போய் கரைஞ்சார்ல, அது மாதிரி கரையிறதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் வேணும். அதுதான் இந்த ராமசாமிங்கிற ஈரோட்டு வெங்காயம். நேற்று எங்கள் பிள்ளைய முன்னாடிலாம் திகாக்காரங்க பேசும்போது சொல்லுவாங்க, பார்த்தீர்களா பெரியார் அவர்களை வெங்காயம் என்று விட்டார்கள், வெங்காயம் தான் உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது என்கிறார்கள். ஆம், வெங்காயம் ஒன்றும் இருக்காது, ஆனால் அது உரிப்பவர்களை அழுக வைத்து விடும் அப்படின்னாப்புல. நேற்று எங்கள் பிள்ளைய பாரதியாரை போற்றுவோம், பாரதிர போற்றுவோன்னு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் பேசினாங்க. அதை மட்டும் பெரியார் காதில் கேட்டுருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னா, உரிக்க உரிக்க வெங்காயம் ஒன்றும் இல்லை தான், அது உண்மை. ஆனால் உரிப்பவர்களை அளவைத்து விடும் என்றது 1.0. 2.0 என்ன தெரியுமா? நேற்று உரிக்க உரிக்க உரிப்பவர்கள் அளவில்லை, வெங்காயம் அழுதது. அது நேற்று அந்த உரி உரிச்சாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே, எப்பா ஈவரப்பா ஈவ இறக்கமே காட்ட மாட்டோம்னு சொல்லி உரின்னு உரிச்சு விட்டாங்க. இப்போ வயசானவர் கொஞ்சம் பார்த்து அடிக்கப்பட இந்த ஒரு பிம்பத்தை காட்டித்தானே தமிழ்நாட்டை நாசமாக்கணும். அந்த பிம்பத்தை எங்களுடைய கருத்தியல் கம்பத்தால் அடித்து நொறுக்குவோம் என்று எங்கள் பிள்ளைங்க இறங்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ராமசாமி ராமசாமி அப்படின்னு, வடக்குப்பட்டி ராமசாமியாவது வச்சு என்ஜாய் பண்ணிடலாம். ஈவே ராமசாமி வச்சு என்ன கிழிக்க முடியும்? என்ன செஞ்சிட்டார் ஈவே ராமசாமி இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு? எல்லா தமிழர்களுக்கான எல்லா அடையாளங்களையும் கேவலப்படுத்தி பேசியிருக்கார். அதில் உச்சபட்ச கேவலமாக யாரை பேசியிருக்கிறார் தெரியுமா? நம்முடைய திருக்குறள், தமிழர்களுக்கான மறை திருக்குறள், அதை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொன்னா இந்த ஈவே ராமசாமி. ஆனால் ஈவே ராமசாமியை நம்ம ஏதாவது சொல்லிட்டு அவனை நம்ம மேலே வழக்கு போடுவாங்க. நீ என் பாட்டி கண்ணகிய அவ கவர்ச்சி நடிகை மாதிரி இல்லைன்றான். அந்த ஆள் வயசுக்கு ஏற்ற பேச்சாது. பெத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணவன் சிந்தனை எங்க இருக்கும்? வளர்த்த மகளா பார்க்க வேண்டியவளை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் பேசுகிற பேச்சாது. இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெண் விடுதலை. பெண்கள் இஷ்டத்துக்கு சுத்துறதுக்கு பேர் பெண் விடுதலை. இதை இந்த ஈவே ராமசாமி பண்ணிட்டு தெரிஞ்சதா சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்படி ராமசாமி தான் காமன் ஃபேக்டர். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் தமிழ்
தமிழர் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் தமிழின் மீது கொண்ட பற்று காரணமாக தங்கள் பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரியத்தை எதிர்க்கிறேன்னு சொன்ன ராமசாமி கடைசி வரைக்கும் ராமசாமியை எதிர்த்த ராமசாமியாவே இருந்தார், பேரை மாத்தல. அது எப்படி? ராமசாமி நாயக்கராகவே இருந்தார். இதெல்லாம் கவனிக்கணும் நாம. ஆனா நம்ம முத்துராமலிங்க தேவர்னா தேவரை தூக்கிடுவாங்க, தேவரை தூக்குறாங்கல்ல. ஆனா காமராஜர்னு ஒரு காமன் ஃபேக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப திணிப்பாங்க, காமராஜர் நாடார், காமராஜர் நாடார். இப்படி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் பண்ணவங்க இப்ப தமிழ்நாடுன்னு இருந்ததை தூக்கி நம்மளை தமிழ்நாட்டுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட விட்டாங்க. எந்த இடத்த கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்துக்கங்க. நம்ம நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நம்மளே ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எங்க இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. ஏன் கேரளா அரசு கேரளா டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு, ஆந்திரா அரசு ஆந்திரா டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு, தமிழ்நாடு மட்டும் உனக்கு தமிழ்நாடு இருக்கு. ஏன் எரியுது? ஏன்னா தமிழ்ங்கிறாங்க, தமிழருங்கிறாங்க, தமிழ்நாடுங்கிறாங்க, தமிழ் தேசியன்றாங்க, உனக்கு எரியுது. அப்ப அதுல இருந்து மடைமாற்றம் செய்து விடலான்னு நீ நம்புற. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்கள மடைமாற்றம் செய்வதற்காக இந்த பக்கம் திருப்பி விடுறது. நான் முதலே சொன்னேன், நம்முடைய காப்பியங்களை அசிங்கப்படுத்தி பேசினார், பெண்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க. நான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறைக்கென்றே கலந்தாய்வு நடந்தது. இப்போ மேடை ஏறி நிறைய பெண்கள் பேசினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்த இந்த திமுகவோ அதிமுகவோ ஜெயலலிதா தாண்டி யாரும் கருத்தியலை மேடையில் ஏறி பேச முடியாது. அதே நிலைமை தான் திமுகவும். கனிமொழி தாண்டி யாரும் பேச முடியாது. ஆனால் என்ன மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த கவிதாவும் மேடையில் ஏறலாம், மைக்க பிடிக்கலாம், பேசலாம்ங்கிற நிலைமை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்டு. நீ பேசுறியாடா, பேசு. திமிருன்றானா, அதே திமிரோட பேசுன்னு சொல்கிற அந்த தட்டி கொடுக்கின்ற தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரே ஆண்மகன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதாவது லால்குடி இப்போ வந்து காமனாக பேசிட்டோம். இப்போ லால்குடிக்கு வந்துடுவோம். லால்குடி பிரச்சனையை இந்த ஊர் எம்எல்ஏட்ட போய் சொல்லணும்னா, சொல்லி உங்களால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னா, நாளைக்கு நான் திமுகவில் சேர தயார், நான் ரெடி. முடிஞ்சால் எல்லாரையும் கூட்டிகிட்டு கூட கூட்டமாக வரேன். ஒரே ஒரு பிரச்சனைக்கு இந்த ஊர் எம்எல்ஏ எங்கள் அண்ணன் சவுந்தரபாண்டி தீர்வு கொடுத்துருவாருன்னா நான் ரெடி. உலகத்திலேயே சொந்த தொகுதியில் சொந்த கோயிலில் தான் சொந்தக்காரங்களோட உட்காந்து போராடுகிற ஒரு நிலைமையில் இருக்க பரிதாப நிலையில் இருக்கிறவர் தான் இந்த லால்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அண்ணன் சவுந்தரபாண்டி. அவங்க கோயில்ல காசு ஆட்டை போட்டு போயிட்டாங்க. 80 லட்சம் ரூபா, 120 பவுன் நகையை காணுமா. அந்த மக்கள் அந்த கோயிலுக்கு, காணி கோயிலுக்கு சொந்தக்காரங்க அந்த மால்வாய் கிராமத்தில் கொட்டகை போட்டு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தார்கள். கூட நின்னது யார் தெரியுமில்ல? நாங்க தான் நின்னோம். நாம் தமிழர் கட்சிகள் பிள்ளைகளாக நாங்க நின்னோம். நான் நின்ன, என் தம்பி சரவணன் பேசினாப்ல. அதிமுக காரனை கூப்பிட்டாங்களாம், வரல. பிரச்சனை பண்ணது திமுக காரன் தானே, எதிர்கட்சி அதிமுக தானே, கூட நின்னா பேசணும்ல. ஏன்னா நாளைக்கு அவை வந்தாலும் அதைத்தான் செய்வான். இதை பேச அவர்களுக்கு தகுதி இல்லை என்று அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். மற்ற கட்சி பேசுமா? மற்ற கட்சி மாற்று கட்சி இல்லையே. இந்த ரெண்டு கட்சியிலும் கூட்டு கட்சி. கூட்டணின்னா என்ன? கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டணி. அவன் என்ன கொள்கையை பரப்புறதுக்காக கூட்டணி வச்சிருக்கான்? கொள்கையை சமரசம் செய்து விடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், அவ்வளவுதான் அவருடைய கூட்டணி தர்மம். ஒரு வார்த்தை ஐயா நேருவை தாண்டி எங்க அண்ணன் சவுந்தரபாண்டியால ஒன்றும் செய்ய முடியலன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்ன்ற பதவியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சவுந்தரபாண்டி இல்ல, நீங்க எந்த பாண்டி, தங்கப்பாண்டி, எந்த பாண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் ஐயா நேருவை தாண்டி இங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சொந்த கோயிலுக்கே அவரால் சுதந்திரமா போய் சாமி கும்பிட்டோம், நகையை காணும்னா அவருக்கான ஒரு நீதியை கூட பெற முடியாதவர் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார் நம்பினீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது.
இங்கே இருக்கிற லால்குடியில் இருக்கக்கூடிய எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது பண்ணணும். நாங்கள் ஜெயிச்சு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெடுதல் பண்ணுவோம். இருக்கிற மணல் குவாரி, கல் குவாரி, இந்த டால்மியாவுக்கு வாரி வாரி கொடுக்கறதுல எங்கள் ஐயா நேரு ஒரு வள்ளல். இங்கே இருக்கிற ஆறுகளில் ஆழ்துளை கிணற போட்டு தண்ணியை வாரி 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 இங்கே இருக்க எம்ஆர்எஃப் கொடுக்கறதுல எங்கள் ஐயா ஒரு வாழும் வள்ளல், எங்கள் ஐயா நேரு. ரைஸ் மில்லா மக்கள் வாழுகிற பகுதியில வச்சு மாசு கட்டுப்பாட்டு வாரியமாவது மண்ணாவது என்று சொல்லி அந்த ஏரியாவை நாசமாக்குவதில் எங்க ஐயாவை மிஞ்ச யாருமே கிடையாது. இந்த லட்சணத்துல தான் லால்குடி தொகுதி இருக்கு. ஆனா உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்? நம்ம தான் ஊழலை ஊனா போட்டதே, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட நமக்கு கேள்வி கேட்கிற உரிமை இல்லையே. அந்த ஆட்சி ஊழல் ஆட்சி என்றால் ஓட்டுக்கு பணம் வாங்கி ஊழலை நம்ம தான் தொடங்கி வச்சு ஊழல்வாதிகளை ஆட்சியில் அமர்த்தி வைத்ததே நாம் தான். அதில் முதல் குற்றவாளி நாம தான். கேள்வி கேட்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்காகவாது என்னைக்காவது ஐயா எவ்வளவோ பேசுறாங்க. இந்த ஒரு நாள் கூத்துக்கு மீச வைக்கிற கதை எதுக்கு? இந்த 500 எதுக்கு 1000 எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ரோடு சீரா இருக்கா? எங்க ஐயா நேருலாம் லேண்ட் க்ரூசர் வண்டி வாங்கியிருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதல் முறையாக நாங்கள் இந்த வண்டி. அவர் எனக்கு உண்மையிலேயே வெகுளியா பேசுவார், ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் கருத்தியெல்லாம் எதிர்க்கிறதுன்றது வேற. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படி வெளிப்படையாக சொல்லிடுவார். இது மீடியா இங்கே இதை சொல்லலாமான்லாம் தெரியாது, வெளிப்படையாக சொல்லிடுவார். அவர் சொல்கிறாரு, இந்தியாவிலேயே நான் தான் லேண்ட் க்ரூசர் வண்டி வாங்கினேன். ஐயா, இந்தியாவிலேயே லேண்ட் க்ரூசர் வண்டி வாங்கினது முக்கியம் இல்லைங்க ஐயா. இது எந்த லேண்டு க்ரூசர் இருந்தாலும் நீங்கள் போட்ட இந்த லேண்டில் தான் அந்த வண்டியை ஓட்டணும். அதை முதல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லேண்டில் வண்டி ஓட்டுறதுக்காக லேண்ட் க்ரூசர் வண்டி வாங்கினீங்க? யோசிச்சு பாருங்க. நம்மிடமிருந்து வென்று போனவர் லேண்ட் க்ரூசர் வண்டியிலே போறார். ஆனால் நமக்கு நடப்பதற்கு கூட அடிப்படை வசதிகளாக இந்த சாலை வசதிகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் வசதி இல்லை, ஒரு ஆறுல மண் இல்லை. எப்போ பாருங்க பட்ஜெட் போடும்போதெல்லாம் ஆற தூர்வாரணும் அப்படின்னு. இங்கே எப்படா ஆற தூர்வாரணும்னு பார்த்தா அவன் சொல்றது உண்மைதான். தூர்வாரலைங்க, தூரோட வாரிட்டாங்க. அவ்வளவு ஆறையும் எங்கேயும் கொஞ்சம் கூட மண்ணு மிச்சம் வச்சிடலையே. பொழைச்சு கிளச்சு வந்துட்டோம்னா நம்ம ஓட்டை போட்டுவிட்டு இந்த மக்கள் எப்போ பாரு போராடுறதுக்கு பூரா நாம் தமிழர் கட்சிக்காரங்கப்பா. இந்த மணல் குவாரி தொல்லை தாங்க முடியல, கூப்பிடு நாம் தமிழர் கட்சிக்காரங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? கடைசி வரைக்கும் இளிச்சவாப்பைய கூட்டமாவே தெரியுதா? சொந்த கோயிலையே தனக்கான நீதியை பெற முடியாத ஒருவர் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர். மண் அள்ளிட்டு போவேன், இதே ரோட்ல போவேன், என்னை எதிர்த்து ஒருத்த கேள்வி கேட்க முடியாது. அவர் இந்த பகுதியின் அமைச்சர். 1க்கு 2 அமைச்சர் இருக்காங்க. அவர் தொகுதியிலேயே ஒரு நல்ல சாலை வசதி கிடையாது. மேற்கு தொகுதியில தான் அரசு மருத்துவமனை இருக்கு, காவேரி மருத்துவமனை அங்கதான் இருக்கு. தனியார் முதலாளியா காவேரி மருத்துவமனையை சிறப்பா நடத்த தெரிஞ்ச எங்க ஐயா நேருவுக்கு ஏன் அரசு மருத்துவமனையை அதே தரத்துக்கு நடத்த முடியல? ஏன் நடத்த முடியல? அப்ப முதலாளியா சிறப்பா செயல்படுறாரு, அமைச்சரா தோல்வி அடைந்து விட்டார். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அரசால நடத்த முடியாததை ஒரு தனியார் முதலாளி நடத்துறாரு. ஏன்? எல்லாமே தனியார்ட்ட இருக்கு. யார் இந்த தனியார்? கல்வி தனியார்ட்ட இருக்கு, மருத்துவம் தனியார்ட்ட இருக்கு. அடிப்படையில் மக்களுக்கு இந்த 2 கண்கள் போல அரசு செஞ்சிருக்கணும். ஆனா இந்த 2 யார்கிட்ட இருக்கு? இந்த தனியார் முதலாளிகள் கிட்ட இருக்கு. யார் இந்த முதலாளிகள் பார்த்தா இவர்கள் கூட்டம் தான். 1 விட்ட 2 விட்ட சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா 50 பேரும் கட்சியில் இருக்காங்க. இங்கே இவர் நாங்கள் மணச்சநல்லூர் பக்கம் போனால் கிட்னி கடை, வாங்க விற்க எங்களை அணுகவும், சில்லறை வியாபாரம் மற்றும் மொத்த வியாபாரம், கிட்னி கடை, மண்ணள்ளி சொத்த வித்து விவசாயம் அழிஞ்சு நாசமா போய் கட்டமண்ணா போனவன்லாம் எங்க போகணும்? காசு வேணும்னா இங்க இருந்து அப்படியே பக்கத்து தொகுதி பக்கமா அப்படியே ஓரமா லெஃப்ட் ஒதுங்கினா கிட்னிக்கு 5 லட்சம். சட்னி வியாபாரம் மாதிரி கிட்னி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரைனா இட்லி கடை, மணச்சநல்லூர்னா கிட்னி கடை. இவங்க சொந்தக்காரர் தான் ஐயா நேரு ரெட்டியாரின் சொந்தக்காரர் தான் ஐயா கதிரவன். அவர் சொல்றாரு, எங்க அப்பாட்ட நிறைய பணம் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே உண்மையை சொன்னதுக்கு. ஆனா அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஈடிக்கு வசதியா இருக்கும். நம்ம நினைக்கிறோம்
பாத்தீங்களா பாரதிய ஜனதாவை எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னு. பாரதிய ஜனதாலாம் எதிர்க்கல. இது வரைக்கும் எத்தனை ரைடு நடந்திருக்கு, எவன் வீட்டில் என்ன எடுத்தோன்னு ஒரு பிரஸ் மீட்டு விஜயாவது சேர்த்துக்கலாம் போல. இந்த ஈடிக்கு விஜயே தேவல, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அவன் ரைடு விடுறதே இவன் ஏன் காலில் விழுகணும், நான் என்னென்ன சொல்றேனோ டீல் பேசுறேனோ அதுக்கு அவன் ஒத்து வரணும். அதுலலாம் எங்காலே கிள்ளி மாதிரி. ஏன்னா காலில் விழுகிறதுக்குன்னே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு அதிமுகவும் திமுகவும் அதுலலாம் கோல்டு மெடலிஸ்ட், அது யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வந்து திமுக தான். டபார்னு போய் அடித்தார் கிள்ளி அதிர்ந்தது டெல்லி. ஏன் அடிச்சு டெல்லி அதிர்ந்தா கீழே அப்படி படார்னு விழுந்திருக்காங்க. அந்த அதிர்வில் டெல்லி அதிர்ந்திருக்குன்றாங்க. இதுதான் உண்மை. இப்படி பேசுவதற்கு காமெடியா இருக்கலாம், ஆனா நம் வாழ்க்கை சூழலை தினம் தினமும் பிரச்சனைக்குள்ளாக்கி கொண்டிருப்பது இந்த திமுக. எத்தனை 1000 கோடி அடிச்சுட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று பெருமையோடு வாழ்ந்த இனத்தை உன் வரலாற்றை வெறும் 1000 ரூபாயில் சுருக்கி விட்டார்கள். நேத்தெல்லாம் பேசுறாரு எங்க அண்ணன் ஆளூர் சாணவா சொல்றாரு. பாத்தீங்களா, 1000 ரூபாய் கொடுத்து புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இந்த புதுமை பெண் திட்டத்தால தான் கல்லூரி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அப்பனா எனக்கு ஒரு சந்தேகம், மாசம் 1000 ரூபான்னா வருஷத்துக்கு 12,000. கல்லூரியில கட்டணம் எவ்வளவு சொல்லு எனக்கு. அப்ப கல்லூரி கட்டணம் 12,000 பரவாயில்லையே, நான் கூட மறுபடியும் போய் படிச்சுக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு அட்மிஷன், எங்க அப்பாவுக்கு ஒரு அட்மிஷன். இப்போ என்ன படிச்சுட்டு போறது பரவாயில்ல, கம்மியா இருக்க. யோ புழுகுங்க ஐயா, ஏக்கர் கணக்கில் எல்லாம் புழுகாதீங்க. எதுலையும் ஒரு நியாயம் வேணும், எத்திக்ஸ் வேணும். பொய் சொல்றதுலேயே கொஞ்சமாவது எத்திக்ஸ் வச்சுக்கோங்க. 1000 கோடி யோசிச்சு பாருங்க ஊழல். ஏற்கனவே 4800 கோடி பேக்கேஜ் வந்துல, பேக்கேஜ் பிரியா. சென்னை மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் மிதக்குதுங்க. கலைஞர் டிவிக்கார அப்படியே கேமரா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. கொளத்தூர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. ஆமா, கொளத்தூராகவே இருந்துச்சு. எப்படிங்க கூச்சமே இல்லாமல் போய் சொல்றீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சி கிடையாதா அப்படின்னு எனக்கு அரசியல்வாதியை பார்த்து கேட்கணும்னா ஆசை. ஆனா ஓட்டு போட்ட உங்களுக்கு இல்லாத அந்த உறுத்து அவர்களுக்கு எப்படி வரும்? காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற உங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அவர்களுக்கு கனவிலும் ஒருபோது வராது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க என்னைக்கு சிந்திக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவன் மக்களை பத்தி சிந்திப்பான். உங்களுக்கு உங்க பிள்ளைகளை பத்தி வராத சிந்தனை அவனுக்கு வரணும்னு என்ன இருக்கு? அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரான். 1000 கோடி போட்டா அவன் 3000 கோடி எடுக்கலாமா? அவன் வியாபாரி. அதைத்தான் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப பெருமையா பேசினார். எங்க அப்பாட்ட நிறைய பணம் இருக்குன்னு. முக்குக்கு முக்கு சாராய கடை தெரிஞ்ச உலகத்திலே கேவலம் கட்ட கேவலம் பார் வாசல் எழுதி போட்டிருக்கான். மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, 21 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு சாவுறதுக்கான வயசு 21 நிர்ணயிச்சிருக்கான். முன்னாடி திருமண வயது தானே 21, 18 போட்டாங்க. இப்போ உன் மரணத்திற்கான வயது 21. பேரறிவிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. பெரியார தூக்கிட்டு வர எவனையும் நம்பாத. பெண்ணியன் பேசி நம்ம காப்பியங்களை அசிங்கப்படுத்தினா உலகத்திலேயே இவன் சொல்றான்ல பெண் விடுதலை தந்தது நாங்க தான் அப்படின்னு. இன்ன வரைக்கும் என்ன பேசுறாங்க? ஒருத்தனை கோழைன்னு அடையாளப்படுத்தினா பொம்பளை வச்சு தாண்டா அவளை அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்க. வளையல மாட்டிக்கோ, சேலையை கட்டிக்க. என்ன எங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? உங்க அம்மா அவ வழிதாங்கலைன்னா நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. போ, பெண்களை கோழைன்னு சொல்ற எவனாவது போய் மெட்டர்னிட்டி வார்டோட வாசல்ல நின்னு பார். அந்த வலியோட வேதனை தெரியும் உனக்கு. இன்னமும் பேசுறாங்க. அதுல இந்த இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு, அது வல்கருக்கு பிறந்தவங்க. அட வல்கருக்கு பிறந்த வல்சாரிகளா கீழே வந்து கமெண்ட்ல பேசிட்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. நான் ஆபாசமா எழுதுறது. அப்படியே பெரியாரிய சிந்தனை, கருணாநிதியின் சிந்தனை ஊற்று எப்படி எழுதிருக்கீங்க? முடிச்சிடலாம். கருணாநிதியுடைய சிந்தனை எப்படி இருக்கு? ஆபாசமா எழுதுனா பெண்கள் பயந்துருவாங்க, வெக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஏண்டா தப்பே பண்ணாத நாங்க ஏண்டா பயப்படணும்? நீ ஆபாசமா எழுதுனா இப்ப பேசுனல இதை விட 10 மடங்கு அதிகமா பேசுவேனே தவிர நீ பேசுறதுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளியறதுக்கு நாங்க ஒன்றும் தற்கொலை கூட்டம் இல்லை, கருத்தியல் கூட்டம். அதனால இந்த முறை
4 முனை போட்டி என்றிருக்கிறார்கள். நாங்கள் 2 முனை தான் என்று சொல்கிறோம். ஏன்னா மக்களை பற்றிய சிந்தனை சிறு துளி கூட இல்லாத ஒரு கூட்டம். 3 அணி, திமுக அதிமுக. அது மறு வச்சவே மறு வைக்காதவை, இந்த ரெண்டுமே. அதில் பெரிய மாற்று கிடையாது. கொள்ளையடிப்பதே கொள்கையாக கொண்டவர்கள் கூட்டணி என்ற பெயரில் கூட்டமாக இருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவ ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணா, அவை வர முன்னாடியே டிக்கெட்டில் ஊழல் பண்ணா. 200 கோடிங்கிறது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இல்லை, பாக்ஸ் ஆபீஸ் கரப்ஷன் கிங்கு. வரும்போதே ஊழலில் உச்சத்தில் வர்றவன். அவன் கேட்டால் சொல்கிறாங்க, என்னங்க பெரிய பணம், சாதாரண பணம். அட மூதேவி, 200 கோடி கடைசியான படத்துக்கு வாங்கினல்ல, செத்த 41 பேருக்கு 1 கோடின்னு வச்சா கூட 41 கோடி போக மீதி இருக்க கோடியெல்லாம் ஓன்ட்ட தானே இருந்திருக்கும். அதை கொடுக்க உனக்கு மனசு வரல. அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து என்னங்க பெரிய பணம், என்னங்க பெரிய பணம் பேசாத. இன்னமும் சினிமா மனநிலையில தான் இருக்காங்க. எனக்கு எதிரி இவன், ஏன்னா இவன் ஹீரோ, அவர் வில்லை. மீதி எல்லாம் அது என்னன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்போ செங்கோட்டையன் என்ன ஆர்டிஸ்ட் செங்கோட்டையனுக்கே தெரியல. நம்ம வந்து செகண்ட் ஹீரோவா இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படின்னு தெரியல. எவன் வந்தாலும் கொண்டாடுறாங்க. செங்கோட்டையன் வந்துட்டார், அவன் தாண்டா அந்த வாச்சாத்தின்னு ஒன்றுக்கு சூத்திரதாரி. ஆனால் இவனுக்கு வாச்சாத்தின்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியாது. பழங்குடியின மக்கள் அவனோட வழி என்ன, அந்த பெண்கள் அனுபவித்த வேதனை என்ன தெரியாது. படி, உன்னை நான் விமர்சிக்கல, படி, உண்மையை தேடு, தெரிஞ்சுக்க. சிந்திச்சின்னா சீமானோட நில்லு, அவ்வளவுதான். உனக்கு சிந்திக்க தெரிந்த கூட்டம் சீமான் பின்னால் இருக்கிறது. நீங்க படிச்சிருப்பீங்க, முயல் ஆமை கதை படிச்சிருப்பீங்க. ஆமை மெதுவாதாயா வரும், இப்படி எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்குன்னு தெரிஞ்சுதான் எங்க முன்னோர்கள் முன்னாடியே கதை சொல்லிட்டான். நீ கிண்டல் பண்ணுவ, கேலி பண்ணுவ, மெதுவா போற ஆமைய. ஆனா ஆமைக்கு தன் இலக்கு தெளிவாக தெரியும். முயற்சியை விடாம தொடர்ந்து எங்கேயும் நிப்பாட்டாது. ஆமைதான் ஜெயிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். நாங்க வர்ற வேகம் கம்மியா இருக்கலாம், ஆனா தெளிவா வர்றோம். எங்கள் எண்ணத்தில் தெளிவிருக்கிறது, சிந்தனை தெளிவும் எங்கள் இலக்கும் தெளிவாக இருக்கிறது. இந்த சீரழிஞ்ச சிந்தனை வச்சிருக்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு கரை சேர முடியாது. இவங்களை நம்பி போனா வீணாத்தான் போவோம். அதனால சிந்தனையுள்ள ஒரு கூட்டம் உங்களுக்காக களத்தில் நிற்கிறது. அந்த கூட்டத்தில் ஒருவராக என்னுடைய தம்பி வழக்கறிஞர் மதன் அவர்களை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் லால்குடியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் உண்மையான மாற்று அரசியலாக இந்த களத்தில் நிற்கும் என்னுடைய தம்பிக்கு, எங்க அண்ணனை கலப்பை தூக்கி நிற்கிற மாதிரி நிற்கின்ற இந்த விவசாய சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணில் மாற்று என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்கால வாழ்வை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.